தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். விடுதலை பயணம் 34:29. மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, மோசே ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவரின் வல்லமை மோசேயின் உடலில் வெளிப்படுத்தப்படுகிறது. மோசே எப்படிப்பட்ட மனிதர்? ஆண்டவரால் எழுதப்பட்ட கட்டளைகளை உடைத்தெறிந்த மனிதர், எபிரேயரை கொலை செய்த மனிதர். இப்படிப்பட்ட ஒருவர் ஆண்டவரை சந்திக்க சீனாய் மலைக்கு கடந்து செல்லுகிறார். ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவரோடு மோசே பேசுகின்ற பொழுது கடவுளின் வல்லமை மோசேயின் உடலில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரின் வல்லமை மோசேயின் வாழ்வை, உடலை, உள்ளத்தை ஊடுருவுகிறது. அங்கிருந்து கடந்து வெளியே வருகிற பொழுது மக்கள் எல்லோரும் ஆண்டவரின் வல்லமையை மோசேயின் உடலில் கண்டு கொள்ளுகிறார்கள். அவரின் முகத்தோற்றம் ஒளிமயமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரை தேடி ஒருவர் செல்லுகின்ற பொழுது, ஆண்டவரை சந்திக்க கடந்து செல்லுகின்ற பொழுது, பலவீனங்களையும் இயலாமைகளையும் பாவமான வாழ்வு நிலையையும் விட்டுவிட்டு ஆண்டவரை தேடி கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். ஆண்டவர் அந்த நபரோடு பேசுகின்ற பொழுது ஆண்டவரின் வல்லமை அந்த நபரின் வாழ்விலே, உடலிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒன்றாக மாறுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை வாசிப்பதற்கென்று என்னிலே தாகத்தை அதிகப்படுத்துகிறேன். நன்றி அப்பா. இந்த இறை வார்த்தையின் வழியாக பேசுகின்ற பொழுது நான் உம்முடைய வல்லமையை ஒவ்வொரு பொழுதும் உணர்ந்து கொள்வேனாக. எப்பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தையை எடுத்து தியானிக்க நான் முயற்சி செய்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய ஆற்றல் என்னிலே கடந்து வருவதாக, உம்முடைய பிரசன்னம் என்னிலே நிறைந்திருப்பதாக, அதை நானும் அனுபவிப்பேனாக. என்னுடைய வாழ்வில் நான் அதை முழுமையாக அனுபவித்து மற்றவரும் அதை அனுபவிக்கின்ற விதத்தில் என்னை ஒப்பு கொடுப்பேனாக, என்னை விட்டு கொடுப்பேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.